அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் விஜய் சோமசுந்தரம் பேசுகிறேன். பேர் கிங் மீடியா யூடியூப் சேனல். இதுக்கு முன்னாடி பார்த்தோன்னா நம்ம கீழே இருக்க ஐடா கோயில் இருந்தால் பார்த்தோம். ஸோ மேலே உச்சிக்கு ஏற முடியல. இந்த டைம் நம்ம மலை உச்சிக்கு வந்துட்டோம். இந்த விளக்குத்தூண் பார்த்திங்கன்னா புரட்டாசி மாதம் பெருமாள் நினச்சிட்டு 30 நாளுமே இங்கே தெய்வம் போட்டுட்ருப்பாங்க. சமணர் காலத்திலேருந்தே இந்த விளக்குத்தூண் இங்கே மேலே இருக்கிறதா கூறப்படுகிறது. ஆனால் இந்த விளக்கு அணையாமலும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. சாரி கைஸ், இந்த மழை வீடியோ முழுசாக எடுக்க முடியல. நான் வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கும்போதே பார்த்திங்கன்னா மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. கிளைமேட் சேஞ்சாக இருக்கும்போது நினச்சி ஏறும்போது மழை அடிக்க ஊற்ற வந்துச்சு. ஸோ மவுண்டன் ரன்னிங் போயிட்டுருக்கோம், ஸ்லோ ரன்னிங்கில். எங்கூட ஓடுங்க, மழை பெய்யுது, ஓடுங்க. செம்மையாக இருக்குங்க மவுண்டன்ஸில். ரைனிங் கரெக்டாக இருக்குது. ரைனிங் பார்க்கல எப்படி செஞ்சாதுன்னு. நான் உங்கள் நண்பன் விஜய் சோமசுந்தரம், பேர் கிங் மீடியா யூடியூப். இன்றைக்கி நம்ம எங்கே பார்த்தீங்கன்னா கீழக்குள்ள இருக்க சமணர் கோயிலுக்கு வந்துருக்கோம். இது பார்ட் 2 வீடியோ. பார்ட் 1 கோயிலையும் மலையை பற்றி போட்டிருந்தேன். பார்ட் 2 இந்த சமணர் பண்டிகையை பற்றி தான் போட்டிருந்தேன். ஸோ இப்போ இந்த இடத்துக்கு தான் நம்ம வந்திருக்கோம். இது பார்த்தீங்கன்னா கீழக்கோயிலேருந்து அந்த ஐநார் கோயிலேருந்து சைடில் மண் பாதை இருக்கும். அது வழியாக தான் வர முடியும். ஒன்று நடந்து வரலாம், இல்லை வண்டியில் தான் வரலாம். இப்போ நம்ம அந்த சமணர் பண்டிகை போய் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க, என்னோட சேர்ந்து நீங்களும் சமணர் இருங்க. சைடில் இருந்துக்க இப்போ தாங்க 151 படி ஏறி இறங்கணும். அதுக்குள்ளேயும் இந்த படி ஏற பார்ப்பல பார்த்துக்கோங்க. இது அந்தளவுக்கு எல்லாம் ரிஸ்க் இல்லை. வேணாம் அப்பா, அது போனவங்க 2 கிலோமீட்டருக்கு மேலே மலையில் நான் போனதுக்கு நல்ல ஒர்த்து. விஷ்ணுனோட தீபத்தையும் பார்த்தேன், விஷ்ணுனோட தவத்தையும் பார்த்தோம். நல்லா கிளைமேட்டாக இருக்குங்க. ஆனால் இங்கே இன்னொரு விஷயம் என்னென்னா சேஃப்டி கிடையாது. நான் சில லவர்ஸ்கள் தொல்லை அலப்பறைகள் இங்கே அதிகமாக இருக்குது. ஃபேமிலியோடு வாங்க, என்ஜாய் பண்ணுங்க. ஸோ கைஸ், யார் படுத்திருக்கா தெரியலையே. கோகை குணா காஃபி மாதிரி இருக்கு. இங்கே இருக்கு பாரு ஜான். இல்லை, இது பார்த்துட்டு போயிரு. பாருங்க எப்படி குறைஞ்சிருக்காங்கன்னு. நைஸ் சிற்பம். ஏங்க சத்தியமாக இப்படி ஒரு இது நான் இருக்குன்னு எதிர்பார்க்கவே இல்லைங்க. நான் இதான் ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி இந்த இடத்துக்கு வந்திருக்கேன். ஆனால் செம்ம ஆச்சரியங்க. நான் பார்த்த ஆச்சரியத்தை நீங்களும் பாருங்களேன் எப்படி இது பண்ணியிருக்காங்க பாருங்கள். அதாவது எவ்வளோ வருஷத்தில் புத்த சிலையை இது பண்ணி வச்சுருக்காங்க. அந்த காலத்தில் சமணர்கள்லாம் உண்மையிலே வாய்ப்பு இல்லைங்க. அவங்களாம் கடவுளுக்கு மேலே நான் சொல்லுவேன். ஏன்னா கடவுளுக்கு மேலே உள்ள சக்திகள் அந்த காலத்து மனிதர்கள் நடத்தியிருக்காங்க. பாருங்களேன், செம்மையாக இருக்குங்க. அது ஒரு சின்ன கேவ் மாதிரி தான் இருக்குது. ஆனால் இது கண்டினியூ கிடையாது. இது சும்மா சின்ன சிறுசு தான்.
மொத்தமே இதான் இந்த கேவோட இது சும்மா மலை பாட்டில் விழுந்தது வந்து அப்படியே தாங்கி பிடிக்கிற மாதிரி இருக்குது. சின்ன சின்ன ஸ்டோன் கேவ் கிடையாது, சும்மா லைட்டாக அவ்வளோதான். இங்கே இருக்கிற ஒவ்வொரு சிற்பமும் ஒவ்வொருட வரலாறு குறிக்குதுங்க. வரலாறு சுவடுகள் தமிழர்களோட வரலாறு சுவடுகள் வந்து அழிக்கப்படவில்லை, மறைக்கப்படுகின்றன. ஸோ வருத்தத்துடன் நான் உங்கள் அன்பு நண்பத்துடன் விஜய் சோமசுந்தரம்.